குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எக்ஸ்ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன் நான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. புக்கையும் எடுத்து தயவுசெய்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி இந்த கீவேர்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இல்லை இது தவிர்த்து வேறு என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக இன்றைக்கி நான் இந்த இது நான் போட்டிருக்கேன். நான் இன்னும் மற்ற டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸோட கீ பாயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். நான் அதை பார்க்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேச்சர் அதை பற்றி சொல்லணும். அடுத்து ஸ்பீடு, நோ சார்ஜ், ஹை பெனட்ரேஷன், அயானைசிங் ரேடியேஷன், ஃப்ளூரசன்ஸ், அஃபெக்ட் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ், வேவ் அண்ட் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் புக்கை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இந்த கீவேர்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படித்து எழுதுங்க. தேங்க்யூ. எக்ஸ் கதிர்களோட பண்புகளோட கீவேர்ட்ஸ் பற்றி சொல்கிறேன் தமிழில். ஃபஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள், அடுத்து அதிக ஆற்றல், ஊடுருவும் திறன், நேர்கோட்டு பயணம், மின் சுமையற்றது, அயனியாக்கும் திறன், வேகமானது, ஒளிப்பட தகடுகளை பாதிக்கும். உங்கள் புக்கை நல்லா ரீட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ்குள்ளே வேறு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.